இங்க நம்ம ஹீரோ வேலை செய்யற கொரியர் ஆபீஸ்ல போனஸ் தரதுனால யாரும் வேலைக்கு போகாம ஆபீஸ் முன்னாடி நின்று சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அங்க இருக்க மேனேஜரும் இப்போதைக்கு எல்லாரும் வேலைக்கு போங்க, நான் எப்படியாவது ஓனர்ட்ட பேசி வாங்கி தரேன்னு சொல்றாரு. அதுக்கு அங்க இருக்கவங்களும் போனஸ் கொடுத்தாதான் வேலைக்கு போகணும்னு சொல்ல அந்த மேனேஜர் கோபம் உள்ள போய் வேணும்னே ஒரு கல் எடுத்து கண்ணாடி உடைக்கிறாரு. அங்க நின்றுட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் வேன்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோ மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டாம அங்க இருந்து எப்படியும் தப்பிச்சிடறான். இப்ப ஹீரோவும் காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு வேலைக்கு வந்தா 2000 ரூபாய் தரதா சொல்லியிருப்பான். சோ உடனே ஹீரோனுக்கு கால் பண்ணி கேட்க அவனுமே மார்க்கெட்டுக்கு வர சொல்றான். இப்ப ஹீரோ வேகமா வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பி போறான். அவனோட ஃப்ரெண்ட் அங்க இருக்க துணியெல்லாம் காமிச்சு எல்லாத்தையும் வித்து வை, நான் போய் இன்னும் துணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்ப ஹீரோ அவன் சொன்ன மாதிரி அங்க இருக்க துணியெல்லாம் வித்துட்டு இருக்கும்போது யாருன்னு தெரியாத 4 பேர் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வரவும் அவங்க 4 பேர்த்தையும் விட்டுட்டு ஹீரோ மட்டும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட வைஃபோ ரொம்ப நேரமா ஹீரோ வீட்டுக்கே வராதனால வேலை செய்யற இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க ஆபீஸ் போட்டினதுனால அவங்களுமே மேனேஜரோட வீட்டுக்கு போய் கேட்டு பாக்குறாங்க. இவங்களும் ஹீரோவை வெடிய தேடியும் எங்கேயுமே இல்லாதனால சோகமா உட்காந்துருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் ஒரு துணி கடையோட ஓனர் ஸ்டேஷனுக்கு வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ஒரு கம்பெனில வேலை செய்யற ஒருத்தன் துணி எல்லாத்தையுமே திருட்டுத்தனமா எடுத்து ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து விற்க சொல்லியிருப்பான். சோ ஹீரோவும் அது தெரியாம தான் அந்த துணி எல்லாத்தையும் வித்துட்டு இருந்திருப்பான். உண்மை தெரிஞ்சது போலீஸுமே ஹீரோ வெளியே விட்டுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனோட மேனேஜர் இந்த இடத்துக்கு வந்து உன்னோட போனஸ் அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறாரு. ஆக்சுவலா அந்த அன்னைக்கு மேனேஜர் ஓனர் கிட்ட போனஸ் சீக்கிரமா கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுக்கு அந்த மேனேஜரும் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால போனஸ் சீக்கிரமா கொடுக்க வைக்கணும்னு சொல்லி வேணும்னே அந்த கண்ணாடியை உடைச்சிருப்பாரு.